சரி பாருங்க பிள்ளைகள், கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் 2020ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணை அந்த தொகுப்பும் மதிப்பீட்டு பரீட்சையின் விடியலை பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நீங்க இந்த பேப்பருக்கான விடிய எழுதி போட்டு திருத்துறதுக்கு ரெடியா இருக்கிறீர்கள். இப்ப நான் விளங்கப்படுகிறத பார்த்துட்டு பிள்ளைகள் அதுக்கு பிறகு நீங்க திருத்துங்க. அது என்னென்றால், இப்ப நான் இதுல முதல் 5 கேள்வி விளங்கப்படுத்தினா பிள்ளைகள் அந்த 5 கேள்வியை நீங்கள் திருத்தலாம். சரியா? ரைட். முதல் 5 கேள்வியும் பார்ப்போம் பிள்ளைகள். வர்க்கமூலம் 17 முதலாம் தசமதான பெருமானத்தை தெரிவு செய்து கோடிடுக பிள்ளைகள். வர்க்கமூலம் 17 யாருக்கும் இடையில் இருக்கிறார் என்றால் 17 யாருக்கும் இடையில் இருக்கிறீ என்றால் எந்த 2 நிறை வர்க்கங்களுக்கு இடையில் இருக்கிறீ என்றால் 16க்கும் 25க்கும் இடையில். சரியா? 17 எந்தெந்த நிறை வர்க்கங்கள் எண்களுக்கு கிட்டியதா இருக்குது என்றால் 16க்கும் 25க்கும் இடையில். அப்ப எங்களுக்கு வர்க்கமூலம் 17 பெருமானம் பிள்ளைகள் வர்க்கமூலம் 16 வர்க்கமூலம் 25 இவற்றின் பெருமானங்களுக்கு இடையிலே இருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் வர்க்கமூலம் எடுத்தா பிள்ளைகள் இது 4 இது 5. அப்ப 4க்கும் 5க்கும் இடையில இருக்க போது. ஆனா வித்தியாசத்தை பார்க்கல 17 ஆளும் கிட்டியதா இருக்கு. எதுக்கு? 4க்கு 6 இங்க 16க்கு 6 கிட்டியதா இருக்கு. இங்க எத்தனை? 16க்கும் 17க்கும் வித்தியாசம் உண்டு. 25க்கும் 17க்கும் வித்தியாசம் எவ்வளவு பிள்ளைகள்? 8. இதுதானே 17ம் 8ம் 25. இப்ப எதுக்கு கிட்ட இருக்குன்னு பார்த்தா 4க்கு கிட்ட. அப்ப 4க்கு கிட்டிய பெருமானம் தான் அங்க வரும். வேணுமெண்டா நாங்க பெருக்கி பார்க்கலாம். 4.1 4.1 பெருக்கினா பிள்ளைகள் 1 1 1 1 4 4 பூஜ்ஜியத்தை போட்டுட்டு 4 1 4 அடுத்தது நன்னாங்க 16. சரியா பிள்ளைகள்? 4 4 நன்னாங்க 16. இதுல 1 வருது, இதுல 8 வருது, இதுல 16.81 வருது. அப்ப 16.81 17ஐயும் விட குறைவு. வேணுமெண்டா நாங்கள் என்ன 4.2 போட்டு 4.2 பெருக்கி பார்க்கலாம். இதுல பாருங்க பிள்ளைகள் 2 4 4 8 பூஜ்ஜியத்தை போட்டுட்டு 4 2 8 நன்னாங்க 16. அப்ப இது 4 8 மட்டும் 16 17.64. ஒரு பெருமானம் 16.81 இருக்கு, இன்னொரு பெருமானம் 17.64 இருக்கு. இப்ப நாங்கள் இதுல பாக்குறது கூடிய பெருமானம் குறைஞ்ச பெருமானம் என்று இல்ல, இது 17க்கு கிட்டியதா இருக்கும். இது 17க்கு கிட்டியதா இருக்க பார்த்தா பிள்ளைகள் அது 16.8 தான். ஏனண்டா இங்க 0.19 வித்தியாசம் இருக்கு, இங்க 0.64 வித்தியாசம் இருக்கு. கிட்டிய வித்தியாசம் இது. அப்ப இது 4.1. இப்படி என்ன பிள்ளைகள்? 4.1. அடுத்தது பிள்ளைகள் 5x 1 3x. இதை சுருக்க போறோம். போமாசி என்ன? 3x. முதல் நீங்க கேட்கணும் பிள்ளைகள் x 3xக்கு எத்தனை தரம்? x 3xக்கு எத்தனை தரம் பிள்ளைகள்? 3 தரம். அப்ப 3 தர 5 15. அடுத்து கேட்கணும் 3x 3xக்கு எத்தனை தரம்? 1 தரம். அப்ப 1 தர x 1 தர 1 1. அப்ப மொத்தத்தில் 16 3x. இதுதான் விடை. அப்ப 2வது கேள்விக்கான விடை 16 3x. இப்போ ஒரு தரம் திருத்த வேண்டாம், எல்லாரும் போட்ட பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. என்ன முக்கியம் வேண்டாம் பிள்ளைகள், இது கிரேட் 10 உங்களோட ஓ லெவலுக்கு முக்கியம். அப்ப இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தான் போகும். ரைட். இதுல அடுத்ததுல நிலற்றிய பகுதியை தொடை குறிப்பீட்டில் தருக. ஒருத்தவங்க வந்து வெயிட்டிங்ல இருக்காங்களா சார்? 10B-யா? ஓ ரைட். அப்படி இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. யாராவது லீவ் பண்ணா ஜாயின் பண்ணலாம்ட்டு. ஆனா எல்லா ரெக்கார்டிங்கும் நான் அதுல போடுவேன்னு சொல்லுங்க. ரைட். ஓகே பிள்ளைகள், தொடை குறிப்பீட்டில் தருக. சரி, இது என்ன பிள்ளைகள்? A டேஷ B என்ன செய்யுது? இடவெட்டு. அதாவது A நிரப்பிய B வந்து இடவெட்டு. ரைட். அடுத்தது 63x வர்க்கம் y வர்க்கம் சய 1. 63x வர்க்கம் y வர்க்கம் சய 1. இதுல ஏதாவது திருத்தம் செய்யப்பட்டதா பிள்ளைகள்? இதுல ஏதாவது திருத்தம் செய்யப்பட்டதா? இல்ல சார். காரணி படுத்தினீங்களா? இல்ல சார்.
சரி, இப்ப இதுல உண்மையா காரணிப்படுத்துறேன்டா. சார் பேப்பர்ல 7 இருக்கு. ரைட் ரைட். அப்ப 7 போடணும். இது 7 அப்படித்தானே? சரி. இப்ப 7 பொதுவா எடுத்தீங்கள் என்றால் 7 பொதுவா எடுத்தீங்கள் என்றால் 7 பொதுவா எடுத்தால் 7 63க்கு 9 தரம் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சய ஒன்றின் வர்க்கம். அந்த ஒன்றின் வர்க்கம் வந்து எடுக்கலாம். படியா கவனிங்க. இதுல நான் என்னத்தை பொதுவா எடுக்கிறேன்? 7 பொதுவா எடுத்தால் 9 எக்ஸின் வர்க்கம் y-இன் வர்க்கம் சய ஒன்றின் வர்க்கம் வந்து போறோம். இந்த 9 நான் என்னன்னு போடலாம்? பிள்ளைகள் 3இன் வர்க்கம் வந்து போடலாம். என்னன்னு போடலாம்? 9 3இன் வர்க்கம் வந்து போடலாம். அப்ப பிள்ளைகள் இது 3க்கு வர்க்கம் எக்ஸுக்கு வர்க்கம் y-க்கு வர்க்கம் இருக்கு. இங்கால 1க்கு வர்க்கம் இருக்கு. அப்ப 2 நிறை வர்க்க எண்களுக்கு இடையிலான வித்தியாசம். இத 3xy முழுவதின் வர்க்கம் வந்து போடலாம் பிள்ளைகள். 3xy முழுவதின் வர்க்கம் வந்து இங்க 1இன் வர்க்கம். அப்ப 2 வர்க்கங்களின் வித்தியாசத்தை நான் என்னன்னு எழுதலாம்? 7 3xy சய 1 3xy சக 1. ரைட். 5வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காணும். சரி, இதுல பிள்ளைகள் 2 பக்கம் சமனா இருந்தா என்ன சொல்லுவியல் பிள்ளைகள்? 2 பக்கம் சமனா இருந்தால் எதிர்கோணங்கள் சமம். எதிர்கோணங்கள் சமம். அப்ப இது என்னவா இருக்கும்? எக்ஸ் ஆயிருக்கும். இப்ப சொல்லுங்க, அந்த முக்கோணின் ஆகோணங்களின் கூட்டுத்தொகை எக்ஸ் ஆக 2x எவ்வளவு? 4x சமன் 180. 4x சமன் 180 பாகம். 4ஆல பிரிச்சீங்க என்றால் எவ்வளவு? 45 பாகம். சரியா பிள்ளைகள்? இப்ப நீங்க முதல் 5 கேள்வியும் திருத்துங்க. முதல் 5 கேள்வியும் திருத்துங்க. முதல் 5 கேள்வியும் திருத்துங்க. திருத்தி முடிய எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. நான் அடுத்ததுக்கு போவோம். சொல்லுங்க சார். அந்த 4வது கேள்வியில நான் அந்த சமன்பாடு ஃபுல்லா செஞ்சிருக்கேன் சார். அந்த கடைசியில இது மட்டும் போடல சார். 3xy சய 1 அது மட்டும் தான் போடணும். ஓகே ஓகே. ரைட். அப்படியா? நாங்களுக்கு இது மட்டும் செய்திருந்தா ஒரு புள்ளி தான். இப்படி எழுதி இருந்தா தான் முழு புள்ளியும் வழங்கப்படுமா? ஃபுல்லா எழுதி இருந்தா தான் முழு. சார் 3வதுக்கு A யூனியன் B டேஷ் முழுவதின் டேஷ் போட்டா சரியா? A யூனியன் B டேஷா? டேஷ் முழுவதின் டேஷ். முழுவதின் டேஷ் போட்டுக்கிறீங்க. பாப்போம் இந்த பொருள். A யூனியன் B டேஷ். B டேஷ A ஒன்றிக்குது என்றால் இது வரும் ஏயும் B டேஷும் வரும். சரியா? ரைட். இப்ப இவ்வளவு டேஷ். சரி, வேற எழுதினது பேரை சொல்லுங்க. கீர்த்தனா. வெரி குட், வெரி குட். உண்மையில என்னண்டா பிள்ளைகள், இவ என்ன செய்திருக்கிறா? A ஒன்றிப்பு B டேஷ கண்டிருக்கிறான். A ஒன்றிப்பு B டேஷ் என்றால் ஏயும் B தவிர்ந்ததும் சேர்த்துவர். அதின் நிரப்பி இதுதான். ரைட். சரியா? இதெல்லாம் திருத்தியா? ஜாஞ்சும் 6வதுல இருந்து பார்ப்போம். 6வதுல இருந்து 8வது மட்டும் பார்ப்போம் இல்லையா? ரைட். நீங்கள் பிள்ளைகள் டவுட்னா கேட்கலாம். ரைட். அடுத்த பாருங்க. ஒரு குழாயில் இருந்து ஒரு செகண்டுக்கு 3 லிட்டர் நீர் பாய்கிறது. அக்குழாயில் 5 நிமிடம். பிள்ளைகள் 5 நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. 5 நிமிடத்துல ஒரு செகண்டுக்கு 3 லிட்டர். 5 தர 60 செகண்ட். அப்ப ஒரு செகண்டுக்கு 5, அப்ப 300 செகண்ட். பிள்ளைகள் ஒரு செகண்டுக்கு 3 லிட்டர் பாயுது என்றால் 300 செகண்டுக்கு 300 தர 3 சொல்லுங்க எவ்வளவு? 900 லிட்டர். எவ்வளவு பாயும்? 900 லிட்டர் பாயும். சரி, 7வது கேள்வியை விடுங்க. 8வது கேள்வியை பாருங்க. 7வது கேள்வியை விட்டுட்டு 8வது கேள்வியை. தரப்பட்ட படத்தில் உள்ள தரவுகளுக்கு அமைய 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதற்கு தேவையான
சமனான பக்கச்சோடியாவது ஒருங்கிசை நிபந்தனையை தரும். பிள்ளைகள் ரெண்டு பக்கம் தந்திருக்கு, சரி ஒரு பக்கம் தந்திருக்கு, ஒரு கோணம் தந்திருக்கு. கட்டாயம் பக்கம் கோணம் பக்கம் அதாவது இன்னொரு பக்கம் தான் தேவை என்று கேட்டிருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் பெறணும்டா பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்ய போகுது. அப்ப பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்ய போகுதுண்டா கட்டாயம் கோணம் என்ன கோணமா இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். அடைவு கோணமா இருக்கும். அமைகோணமா இருக்கும். அப்ப அமைகோணமா இருக்கணும் என்றால் இந்த கோணம் இந்த பக்கமும் தான் சமனா இருக்கும். அப்ப பிசி சமன் பிஆர் என்று போட்டா மட்டும்தான் சரி, அதுக்கு ஒரு மார்க்ஸ். பிசி சமன் பிஆர் என்று போட்டா ஒரு மார்க், மற்றது பக்கம் கோணம் பக்கம் என்று போட்டா ஒரு மார்க். விளங்குதா பிள்ளைகள்? இதுல பிஆர் சமன் பிசி என்று போடலாம், அல்லது சிபி என்று போடலாம், ஆர்பி என்று போடலாம். அது உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க கிரேட் 10 இப்ப 11. சரி, அதுல யோசிச்சு பாருங்க. அதுல பிசி சமன் பிஆர் பக்கம் கோணம் பக்கம் என்று போட்டால் சரி. அப்ப உங்களுக்கு மார்க்ஸ் அப்படி வர மாட்டா பிள்ளைகள், இதுக்கு ஒரு மார்க்ஸ் இதுக்கு ஒரு மார்க்ஸ். ரைட், அடுத்தது சரியா? இது ரெண்டு சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாப்போம், 7வது கணக்கு. 7வது கணக்க பாருங்க பிள்ளைகள். இந்த கணக்குல எக்ஸின் பெருமானம் கேட்டிருக்கு. இது 50, இது 60. சரியா? ரெண்டு விதமா செய்யலாம். இந்த கோணத்தை கண்டுபிடிப்பீங்களோ? இந்த கோணத்தை என்னத்தை பயன்படுத்தி கண்டுபிடிப்பீங்க? ஓ சார், முக்கோணத்தின் அகக்கோணங்கள். முக்கோணிகளின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகம். அப்ப இதுல 50 60 எவ்வளவு பிள்ளைகள்? 50 60 110. அப்ப 110 இது எவ்வளவு? 70. இது 70 பாய் என்றா இது எவ்வளவு? 70 பாய். என்ன ரீசன் பிள்ளைகள்? என்ன ரீசன்? ஒத்த கோணங்கள் சமன். ஒத்த கோணங்கள் சமம். வெரி குட், ஒத்த கோணங்கள் சமம். சார் நேர் கோணம் பார்த்தும் கண்டுபிடிக்கலாமா? ஓ எஸ், எப்படியும் கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, இதுல இன்னொரு மெத்தட் சொல்றேன். இன்னொரு மெத்தட், இது 50 என்றா இது எவ்வளவு? இந்த கோணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 50 சார். ஏனென்றா ஒன்று விட்ட கோணம், ஒன்று விட்ட கோணம். சரியா? இந்த நேர்கோட்டு எடுப்போம். இது 60, இது 50. அப்ப 110 இவ்வளவு. இவ்வளவு 110 இந்த எவ்வளவு? 70. சரியா? அப்படி எந்த மெத்தட்ல எக்ஸ் 70 வந்தா சரி. 9ல இருந்து 12 மட்டும் பார்ப்போம். 9ல இருந்து 12 பிள்ளைகள். இப்ப நான் விளங்கப்படுத்திகளை இங்க பாருங்க. இப்ப திருத்த ஜொலிகளும் நீங்க திருத்தும். சரியா? ரைட். உருளை ஒன்றின் அடியின் நேரை 14 சென்டிமீட்டர். அதன் வளை மேற்பரப்பளவு 792 சென்டிமீட்டர் வரைக்கும். உருளையின் உயரம் பிள்ளைகள் உங்களுக்கு கொண்டு தெரியணும் என்னண்டா பிள்ளைகள், உருளையின் வளை மேற்பரப்பளவு. உருளையின் வளை மேற்பரப்பளவு இப்படி இருக்கும். இதுதான் வளை மேற்பரப்பளவு. இந்த வளை மேற்பரப்பளவு விரிச்சா பிள்ளைகள் அந்த அது விரிச்ச பகுதி என்ன வடிவமா வரும்? செவ்வக வடிவமா வரும். அப்ப அது 2πRh. 2πRh. இதுதான் இந்த பகுதி தான் 792. அப்ப 2 இருக்கு, பை 22 கீழ் இருக்கு, அதை விட அரை 14 இருக்கு, h இவ்வளவுதான் 792 என்றால் 7ஆல சுருக்கினா இங்க 2. அப்ப h பெருமானம் 792 நீங்கள் என்னத்தால பிரிக்கணும்டா இவ்வளத்தாலையும் பிரிக்கும். பெருக்காயங்க பிள்ளைய என்னத்தால பிரிக்கணும்? 2 தர 22 தர 2 ஆல். அப்ப உணர்ந்து பிரிக்கிறேன்னா 2 தர 22 தர 2 ஆல உணர்ந்து பிரிக்கிறேன். முதல் 2 ஆல பிரிங்க, அல்லது முதல் 11 ஆல சுருக்குவோமா? 11 ஆல சுருக்கினா 2, 11 ஆல சுருக்கினா பிள்ளைகள் 11 7 77. 22க்கு 11 2. 2 ஆல 72 சுருக்கினா 36. 2 ஆல 36 சுருக்கினா அவ்வளவு பிள்ளைகள் 18 சென்டிமீட்டர். பத்தாவது xi 5 சிறிது sin 2 என்னும் சமநிலையை தீர்த்து முழு எண் தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுக.
இங்க பாருங்க பிள்ளைகள் எக்ஸாய் 5 சக 5 சிறிது சய 2 சக 5. அப்ப என்ன செய்யிருக்கிறேன் என்றால் சமநிலையில மட்டும் தீர்க்கிகள பிள்ளைகள் படிமுறையா போகும். படிமுறையா போங்கன்னா என்னண்டா பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்து போகும். அதாவது இடது பக்கம் கூட்டுறா வலது பக்கம் கூட்டுறது, இடது பக்கம் கழிக்கிறா வலது பக்கம் கழிக்கிறது, அப்படி போங்க. ஏனென்றால் அங்க உங்களுக்கு பிரச்சனை வரும். எங்க பிரச்சனை வரும் சொல்லுங்க பிள்ளைகள்? சமநிலைய தீர்க்கைகள் எங்க பிரச்சனை வரும்? Excuse me, sir. எஸ் சொல்லுங்க. 792 அது 88ஆல பிரிக்கும் போது 9 சென்டிமீட்டர் தான் சார் வருது. அப்ப நான் sir. நான் ஒரு 9 சென்டிமீட்டர் தான் வருது. சாரி பிள்ளைகள், ஒரு 2 விட்டுட்டேன். சரியா? இங்க ஒரு 2 இருக்குல்ல, சரியா? அப்ப 18 வருது. 18 2ஆல பிரிச்சால் 9. ரைட், என்னுடைய மிஸ்டேக். சரியா? திருப்பி சுருக்கி காட்டவா? 792 கீழ் 2 தர 22 தர 2. 11ஆல சுருக்கினா இங்க ஒரு 2 கிடக்கு, இங்க 72. இங்க 2ஆல சுருக்கினா 36. இங்க 2ஆல சுருக்கினா 18. இன்னொரு 2 கிடக்கு, அதை விட்டுட்டேன். 9. சரி, ஓகே பிள்ளையர். அப்ப அடுத்தது நல்ல விஷயமா? ரைட். இப்ப எக்ஸாய் 5ல 2 பக்கமும் நான் நேர் 5 கூட்டுறேன். அப்ப கூட்டினா பிள்ளைகள் எக்ஸ் இது சய 2 5 எவ்வளவு பிள்ளைகள்? ரைட் ரைட். இப்ப எக்ஸ் இது 3 என்ற சமநிலையை தீர்த்து, அப்ப அதுக்கு ஒரு மார்க்ஸ். முழுவன் தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுக. முழுவன் தீர்வுண்டா என்ன பிள்ளைகள்? முழுவன் தீர்வுண்டா சொல்லுங்க. முழுவன் தீர்வுகள் சொல்லுங்க பிள்ளைகள். தசமமும் பின்னமும் வராத எண்கள். ஓ, அப்ப தசமம் முழு எண்ணா தான் பெறணும். அதாவது நிறைய எண்கள் பெறணும் என்றால் எக்ஸ் 3ஐயும் விட சின்ன என்றால் என்னென்ன வரும் பிள்ளைகள்? 3 வருமா? இல்ல 2. அப்ப எத்தனை வரும்? 2 1 2 1 மறை 1 சாரி 0 மறை 1 மறை 2 மறை 3 மறை 4. இந்த இடத்துக்கு நீங்க போடணும் பிள்ளைகள். புள்ளியல் எப்படி வரமாட்டா பிள்ளைகள்? தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி. சரியா? ரைட். அடுத்த கல்லியை பாருங்க பிள்ளைகள். இப்ப எத்தனையாவது கணக்கு பார்க்க போறோம்? 11. 11வது கல்லி அரைச்சிறையின் பரப்பளவு. அரைச்சிறையின் பரப்பளவுக்கு சமன்பாடு தீட்டாவின்கள் 360 πr வர்க்கம். தீட்டா 45, இது 360. பை 22 7. என்ன ஆர் எவ்வளவு பிள்ளைகள்? 7 தர 7. ரைட். 7 மேலும் வெட்டுப்படும். 2ஆல சுருக்கினா பிள்ளைகள் இது 11, இது 180. இதை சுருக்கினால் எவ்வளவு? 4. அப்ப பிள்ளைகள் 77 4. 77 4 பிள்ளைகள் 19.25 சென்டிமீட்டர் வர்க்கம். 19.25 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட். அடுத்தது அச்சராணித கோவையில் உள்ள இடைவெளிகளை நிரப்புக. பிள்ளைகள் 3 சக எண்ணத்தோடு வர்க்கம் 9x வர்க்கம் டேஸ் சக 25 வருது. அப்ப பிள்ளைகள் இங்க 25 இருக்கிறதால இதுல வர வேண்டியது என்ன? 5. அப்ப முதலாவது டேஸ்ல வர வேண்டியது என்ன பிள்ளைகள்? 5. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் 9x வர்க்கம். சரியா? 9x வர்க்கம், அதாவது 3 வர்க்கம் 9x வர்க்கம், அது சரி. இதுல வர வேண்டியது 2 தர 3 தர 5. அப்ப 2 தர 3 தர 5 23 6 6 23 6 6 30 30x. 23 6 6 30x. சாரி 30 என்ன? ஓ ஓ அதுல மிஸ்டேக் மாத்தணும். சரி, இதுல 30 என்று போட்டாலும் சரி, 30x என்று போட்டாலும் சரி பிள்ளைகளா.
30 ஏன்னு போட்டாலும் சரி போடுங்க. உங்களோட கோயிலில என்ன நடக்குன்னு பாருங்க. உங்களோட கேள்வியில என்ன இருக்கு? இந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஏயா இருக்கு. சரி, அப்ப 30 ஏ போட்டாலும் சரி 30 எக்ஸ் போட்டாலும் சரியா? ஏனென்றால் இதுல குழப்பப்பட்டு போச்சு. இங்க எக்ஸ் வர்க்கம் வந்து சரியா? அப்ப பிள்ளைகள் இதுல வேற இந்த முதலாவதுக்கு 1 மார்க்ஸ், இதுக்கு 1 மார்க். சார் எனக்கு ஒரு டவுட் சார். என்ன எத்தனாவது கேள்வினா சொல்லுங்க. சார் எனக்கு வந்து 7வது கேள்வி ஒரு டவுட் சார். டவுட் இல்ல, அது என்னன்னா ஒரு இது 7வது கேள்வி. சொல்லுங்க. அதுல எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமா 2 மார்க்ஸ் எடுத்து மேல அந்த இது அகக்கோணத்தை கூட்டி அதுக்கும் சேர்த்தா சார் மார்க்ஸ்? இல்ல எக்ஸ போட்டாலே 2 மார்க்ஸ் வந்துடும். எக்ஸ கண்டுபிடிச்சு போட்டாலே 2 மார்க்ஸ் வந்துடும். அந்த எக்ஸின் பெருமானம் காண்றதுதானே? அதான் அது எக்ஸுக்கு மட்டும் தானே சார் 2 மார்க்ஸ் அது? எக்ஸுக்கு மட்டும்தான் 2 மார்க்ஸ். சரி, அது திருத்தியாச்சா? ரைட். அது அந்த பிள்ளை கேட்கிறா என்னென்றால் இதுல நீங்கள் எக்ஸுக்கு மட்டும்தான் 2 மார்க்ஸ். இல்ல இப்போ ஓலெவல் ஸ்கீம் எடுத்தால் பிள்ளைகள் இப்படி போடுவான். இதுல எங்கேயாவது 70 மார்க்ஸ் இருந்தால் அல்லது இஞ்சி ஏதாவது 50 மார்க்ஸ் இருந்தால் இதுக்கு 1 புள்ளி கொடுக்கலாம். மொத்தமா 2 புள்ளி தான் பிள்ளைகள். யாராவது இதுல ஒரு 50 மார்க்ஸ கண்டுபிடிச்சு படத்துல போட்டிருந்தா 1 புள்ளி கிடைக்கும். யாராவது 70 மார்க்ஸ் இங்க கண்டுபிடிச்சு போட்டிருந்தா 1 புள்ளி பிடிக்கும். அதுக்காண்டி 2 புள்ளின்னு போடுறேன். எக்ஸுக்கு 2 மார்க்ஸ் போடுவான். எக்ஸ் விட பிள்ளையாண்டு வைப்பான். எக்ஸின் விட பிள்ளையாண்டு வைப்பான். இதுல ஏதாவது ஒன்று போட்டிருந்தா 1 மார்க்ஸ் போடும். இதான் அந்த திருத்தேக்கில ஸ்கீம்ல தருவான். பிள்ளைன்ற பக்கம் யோசிங்க. ரைட். இப்ப பிள்ளைகள் நாங்க பார்க்க போறது எத்தனையாவது? 13 சார். வீடொன்றின் ஆண்டு பெருமானம் ரூபாய் 11,000. இறைவரி 9 வருடத்துக்குரிய இறைவரி என்ன செய்யணும் பிள்ளைகள்? 11,000க்கு எவ்வளவு வீதம்? 100க்கு 9. 100க்கு 9. சரி, என்ன விட வருது? 0 2 0 8 பரம் 9 0 0 9 8 72 7 மிச்சம் 9 2 9 மேலும் 16. அப்ப ரூபாய் 1,620. அடுத்த 5 மாணவர்களின் இடைவயது 13 ஆகும். 19 வயதுடைய வேறொரு மாணவன் சேரும் போது அனைத்து மாணவர்களின் இடைவயது. இப்ப பிள்ளைகள் முதல் நீங்க சொல்லுங்க, இந்த 5 மாணவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை சொல்லுங்க. 5 மாணவற்ற இடைவயது என்றால் 5 மாணவற்ற வயதுகளையும் கூட்டி பிள்ளைகள் 5ஆல பிரிக்கல வரதான் 13. அப்ப மொத்த வயது 13 எவ்வளவு? 65. அந்த 65ஓட 19 கூட்டினா எவ்வளவு பிள்ளைகள்? 84. 84 எத்தனை பேற்ற வயது? 6 பேற்ற. அப்ப 84 6ஆல பிரிச்சா பிள்ளைகள் 6 1 6 6 4 24. அப்ப 14 வயது. இதுல பிள்ளைகள் மார்க்ஸ் எப்படி போடுவோம் என்றால், யாராவது மொத்த வயதுகள் 84 என்று கண்டுபிடிச்சா 1 புள்ளி கிடைக்கும். நேரடியா விளைஞ்சதா 2 புள்ளி, அது வேற விஷயம். இதுக்கு 2 புள்ளி. சரியா? மொத்தமா 2 புள்ளியா? 15வது கேள்வியை பாருங்க. நான் ஏபியின் நீளம் 24 சென்டிமீட்டர் எனில் ஏபியின் நீளம். ஏபியின் நீளம் 24 சென்டிமீட்டர். என்ன வழி எழுதுல எப்படி அது காணலாம்? ஏபியின் நீளம் கதைங்க 24 2ஆல பிரிக்கணும் சார். விட்ட அரைவாசி 6 சார். விட்டமுக்கும் ஆரைக்கும் இங்க சம்பந்தம் இல்ல. வேற ஒரு தேற்றம். சொல்லுங்க. தேற்றம் இருக்க மையத்திலிருந்து சொல்லுங்க. கோடு அண்ணான இருசம கூறிடும் என்ற ஒரு தேற்றம் இருக்கு. அதை வச்சு செய்யணும். வெரி குட். அதை வச்சுதான் செய்யலாம். அப்ப ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அண்ணானை இருசம கூறும். இது ஒரு தேற்றம் இருக்கு. அப்ப ஏபி 24 என்றால் ஏபி 7 உண்மையில நீங்கள் என்ன செய்யணும் என்றால், அந்த 24 2ஆல பிரிச்சு காட்டி 12 சென்டிமீட்டர் என்று போடணும். காரணம் எழுதணும், மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அண்ணானை இருசம கூறணும்.
ஆனா நான் இங்கே உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸும் வரைகிறேன், 2 மார்க்ஸும் கொடுக்குறேன். டோட்டலா 12 சென்டிமீட்டர் இருந்தால் ஆனா பிள்ளைகள் ரீசன் இப்படி பிரிச்சு காட்டணும். ஏபி சமன் 24 2. ஏன் 24 2ஆல பிரிச்சு நாங்கள்? அதுதான் தேற்றம். என்ன தேற்றம்? வட்டத்தின் மையத்திலிருந்து நாடுக்கு வரையப்படும் செங்குத்து அந்நாணை இருசமக உருளும். 16வது பாருங்கோ, பின்வரும் வலையுறு வரையத்தில் காட்டப்பட்டுள்ள நேர்கோட்டின் சமன்பாட்டை காணும். வலையுறு வரையம் இல்ல, இது ஒரு வரைவு. என்ன? சரி, இப்ப இதுல இந்த வரைவு 2 புள்ளிகளால போகுது. எந்தெந்த புள்ளிகளால போகுது? இந்த புள்ளி என்ன ஆளுக்கு சொல்லுங்க. நான் போட்ட முதலாவது புள்ளியின் ஆளுகுறை என்ன புள்ளி? 0,1. ரெண்டாவது புள்ளியின் ஆளுகுறை சொல்லுங்க. 2,3. சரி பிள்ளைகள், எப்பவும் நாங்கள் கணக்க இலகுவான முறையில தானே செய்யணும். எது ஈஸியோ அந்த முறையில செய்வோம். அப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால், பாருங்க, இந்த நேர்கோடு வையச்சு எங்க வெட்டுது? இந்த நேர்கோடு வையச்சு எங்க வெட்டுது? ஒண்டில. அப்ப ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாம். யாராவது சொல்லுங்க. ஒரு முக்கியமான முடிவை நீங்க எடுக்கலாம். ரைட், வெரி குட். வெட்டுத்துண்டு சமன் உண்டு. ஏனென்றா நேர்கோட்டு வரைவு வந்து வையச்சு எங்க வெட்டுதோ அதான் வெட்டுத்துண்டா. அப்ப சி சமன் உண்டு. சி சமன் உண்டு. சரியா? ரைட். அடுத்த விஷயம் என்ன சொல்றான்? படித்திறன் கண்ணத்தானே பிள்ளைகள் y சமன் mx c என்ற வடிவத்துல போடலாம். சரி, படித்திறன் எப்படி காண்றது பிள்ளை? சார் y2ல இருந்து y1 கழிச்சு அதை x2ல இருந்து x1 பிரிச்சா சார். ரைட், அதை எப்படி சொல்லலாம் பிள்ளைகள்? y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். அப்ப y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தை பாருங்க. y ஆள்கூறுகளின் வித்தியாசம் 3/1. x ஆள்கூறுகளின் வித்தியாசம் 2/0. சரியா? 3/1 2. 2ல 2ஆல பிரிச்சா எவ்வளவு பிள்ளைகள்? 1. விளங்குதா பிள்ளைகள்? ரைட். இப்ப இதுல வந்து பிள்ளைகள் உங்களுக்கு என்ன படித்திறன் ஒன்றும் வெட்டுத்துண்டு ஒன்றும் வருது. அப்ப சமன்பாடு y சமன் x ஆக ஒன்று. ஒரு x என்று போட தேவையில்லையா? போட்டாலும் சரி. y சமன் ஒரு x ஆக c என்றாலும் சரி. சரியா பிள்ளைகள்? இந்த சமன்பாடு ஃபுல்லா எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 மார்க்ஸ். சமன்பாடு எப்படி எழுதியிருந்தா 2 மார்க்ஸ். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருந்தா, c கண்டுபிடிச்சிருந்தா 1 மார்க்ஸ், m கண்டுபிடிச்சிருந்தா 1 மார்க்ஸ். அப்ப இல்லாம 3 மார்க்ஸ் இல்ல பிள்ளைகள். விட சரியன்னா 2 மார்க்ஸ் தான். விட பிள்ளையா இருக்கேக்கல வெட்டுத்துண்டா கண்டுபிடிச்சிருந்தால் 1, படித்திறனை கண்டுபிடிச்சுதான் 1. சரியா பிள்ளைகள்? ரைட். சார் ஆம் சார் y சமன் mx ஆக ஒன்றுன்னு எழுதுனா பிள்ளையா? y சமன் mx ஆக ஒன்றில m இன் பரிமாணம் என்ன? 1. அது போட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். 1 மார்க் கிடைக்கும். ஓகே சார். ரைட். இப்ப அடுத்த பாருங்க. சமன்பாட்டின் தீர்வுகளை காண்க. 17 இருந்து 19 மட்டும் பார்க்க போறோம். சமன்பாடின் தீர்வுகள் பிள்ளைகள் 2 கோவியல பெருக்கைகளை 0 வருதென்றால் ஒன்றில் x1 சமன் 0 இருக்கணும். அல்லாவிடில் x2 சமன் 0 இருக்கும். x1 சமன் 0 என்றா x சமன் 1, அல்லாவிடில் x சமன் 2. சரி. 18வது படத்தில் தரப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் x பாகை y பாகை ஆகியவற்றை காணும். அப்ப அப்படி இதுல பாருங்க, இது 42 பாகை. அப்ப x இன் பரிமாணம் எவ்வளவு பிள்ளைகள்? 42 பாகை. என்ன ரீசன் பிள்ளைகள்? என்ன ரீசன்? இணையரத்தின் எதிர்கோணங்கள் சமன். சரி, இந்த x ஐயும் இந்த 42ஐயும் y ஐயும் கூட்ட எவ்வளவு வருது?
180 பாகை 180 பாகை. என்ன காரணம் பிள்ளை? நேர்கோணம். நேர்கோணங்களையும் கொடுத்தார். அப்ப வயசாக 42 சமன் 180. அப்ப வயசு சமன் எவ்வளவு பிள்ளைகள்? 180ல இருந்து 42 கழிங்க. எவ்வளவு? 132. 138 பா. 19வது கேள்வி. சதுரமுகி வடிவ கோடாத தாயக்கட்டை ஒன்றின் எதிர்முகங்களில் 1, 2, 3 குறிக்கப்பட்டுள்ளன. இத்தாயக்கட்டை ஒரு முறை உருட்டப்பட்டால் இரட்டை எண்ணை பெறுவதற்கான நிகழ்தகவை காண். அப்போ ஒரு தாயக்கட்டையா இருந்தா பிள்ளைகள் அதிന്റെ எதிர்பக்கங்கள்ல என்ன குறிக்கப்பட்டிருக்கு? எதிர்பக்கங்கள்ல 1, 1க்கும் நேர எதிர 1, 2க்கு நேர எதிர 2, 3க்கு நேர எதிர 3. சரியா? ரைட். இதுல எல்லாமே 6 பேர் வரும். அதுல சோடி பேர் வரும். அப்ப 2 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன பிள்ளைகள்? 2 கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு ரெட்டியன்ன்றது 2 தானே. மொத்தமா 6ல் 2. 6ல் 2 போட்டாலே உங்களுக்கு முழு மார்க்ஸ் தான். நிகழ்தகவு உண்மையா சுருக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் அதை சுருக்கி 3ல் 2 போட்டாலும் மார்க்ஸ் 2 மார்க்ஸ். இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ். சார் அப்ப 3ல் 1 போட்டா சரியா? ஓ எஸ். ஓகே சார். இரட்டை எண்கள் கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு தானே சார் கேட்டிருக்கு? ஓ ரெட்டியன்கள் தானே. அப்ப இரட்டை எண் 2, 4, 6 3 தடவை வருங்க சார். 2, 4, 6. இல்ல பிள்ளைகள் இப்ப தாயக்கட்டை இருக்குல்லோ, இதானே தாயக்கட்டை. தாயக்கட்டையில 1, 2, 3 தான் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த 3க்கு நேர திருப்பி 3, இந்த 2க்கு நேர திருப்பி 2, இந்த 1க்கு நேர திருப்பி 1. அப்படித்தான் இருக்கு. இங்க பாருங்க. எதிர்முகங்களில் 1. எதிர்முகங்களில் 1 என்றால் 1க்கு நேர எதிரா 1 தான் இருக்கு, 2க்கு எதிரா 2 தான் இருக்கு, 3க்கு எதிரா 3 தான் இருக்கு, 3 தான் இருக்கு. தாயக்கட்டின்னு 1 தடவை 6 வேறதான் இலக்கமிடப்பட்டிருக்கு இல்ல. சரியா? அப்ப கேள்வியை முழுக்க வாசித்தான் படி எழுதணும் பிள்ளைகள். சரி, 19 மட்டும் திருத்துங்க பிள்ளைகள். ரைட். ரைட். 20வது கேள்வியை பாருங்க. ஏபி ஏசி ஆகிய பக்கங்கள் இருந்து சமதூரத்திலும். சரி, முதல்ல அதை பார்ப்போம். ஏபி ஏசி, ஏபிக்கும் ஏசிக்கும் சமதூரத்திலும் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு என்ன? ஏபிக்கும் ஏசிக்கும் சமதூரத்தில் அசைகிற புள்ளியோடுக்கு இந்த கோணத்தின் கோண இருவுராக்கி. அப்ப இந்த கோண இருவுராக்கி பிசியில இருக்கிற புள்ளி எது? இதைத்தான் பி. அப்ப கோண இருவுராக்கி கீறதுக்கு 1 மார்க்ஸ் பிள்ளைகள், அந்த பியா கீறதுக்கு 1 மார்க்ஸ். சரியா? கோண இருவுராக்கிக்கு 1 மார்க்ஸ், பி அதுல வாய குறிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ். அப்ப மொத்தமா 2 புள்ளி. பிள்ளைகள் மொத்தமா நாங்கள் 20 கேள்வி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது 40 புள்ளிக்கான விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். 40 புள்ளிக்கான விடயங்கள் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம். சரிதானே? சரி, அப்ப இதுல பிள்ளைகள் பகுதி 2ல எல்லாமே 6 கேள்வி இருக்கு. அப்ப எல்லாம் தான் எழுதணும். அப்ப 6 கேள்விக்கும் 10 10 புள்ளிகள் வரும். சரியா? முதலாவது கேள்வியை பார்ப்போம். ரைட்.
உங்களுக்கு தெரியும் தானே, இந்த வாகன அனுமதி பத்திரம் எடுக்கணும் என்றால் என்ன செய்யணும்? எழுத்து பரீட்சை போகணும், பேருந்து இது மெடிக்கல் எடுக்கணும், பேருந்து ட்ரையல் காட்டணும், இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க 18 வயதுக்கு பிறகு வந்த பிறகு நீங்கள் அதை எடுக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? ரைட். அப்ப இதுல என்ன நடக்கும் என்றால் 9 ஒரு பேர் எழுத்து பரீட்சையில் சித்தி அடையவில்லை. இரண்டாவது, வாகன அனுமதி பத்திரத்தை பெற்றவர்களில் 18 ஒரு பேர் மருத்துவ பரிசோதனையில் சித்தி அடையவில்லை. அப்ப நான் உங்களை கேட்கிறேன், இதுல எழுத்து மற்றும் மருத்துவ சோதனைகளில் சித்தியடையாதவர்கள் மொத்த பின்னம் யார்? என்ன என்ன பின்னம்? சார் முதல் விட கேட்டீங்களா சார்? உங்களோட கேள்வியில என்ன நடக்கு? உங்களோட கேள்வியில ஏதாவது மாத்தி இருக்கா? இல்ல சார். உங்களுக்கு தந்த கேள்வி பேப்பர்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்ல சார். சரி, ஓகே. வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவோரில் 9 ஒரு பேர் எழுத்து பரீட்சையில் சித்தி அடையவில்லை. அப்ப 9 ஒரு பேர் எழுத்து பரீட்சையில சித்தி அடையல. ரைட், வாங்கோ. அப்ப சித்தி அடைஞ்சாக்கள் எத்தனை பேர்? 8 பேர் சித்தி அடைஞ்சிருப்பாங்க. 9 8 பேர் சித்தி அடைஞ்சிருப்பாங்க. 9 8 பேர் சித்தி அடைஞ்சிருப்பாங்க. ஓகேயா? வாகன பத்திரத்தை பெற பங்கேற்றவர்களில் 18 ஒரு பேர் மருத்துவ பரிசோதனையில் சித்தி அடையவில்லை. அப்ப மொத்தத்துல தான் இதுல 18 உண்டு. சரியா? வாகன அனுமதி பத்திரத்தை பெறுவோரில் 9 ஒரு பேர் எழுத்து பரீட்சையில சித்தி அடையல. வாகன அனுமதி பத்திரத்தை பெற பங்கேற்றவர்களில் எழுத்து பரீட்சையில் சித்தி அடைஞ்சாக்களை பெரிய கருதே இல்லை. சரிதானே? ரைட். அப்ப இதுல வழியா கவனிக்க முடியல், எழுத்து மற்றும் மருத்துவ பரிசோதனைகளில் சித்தி அடையாதவர்களின் மொத்த பின்னம் யாது என்றுதான் கேட்டிருக்கு. அப்ப இதுல ஒரு ஆக்கள், இதுல என்ன அனுமதி பத்திரத்தை பெறாதவர்கள் 18 உண்டு. அப்ப மொத்தமா இந்த 9 ஒன்றையும் 18 ஒன்றையும் கூட்டணும். இப்ப விளங்குதா உங்களுக்கு? விஷயம் விளங்குதா? என்னடா பிள்ளைகள், ஒரு அண்டர்லைன் திஸ் வேர்ட், வாகன அனுமதி பத்திரத்தை பெற பங்கேற்றவர்கள் மொத்தாக்கள்ல தான் 18 பேர் மருத்துவ பரிசோதனையில் சித்தி அடையவில்லை. சரி, இப்ப இந்த இடத்தையும் கூட்டுங்க பிள்ளைகள். என்ன விட வரும்? 18ல 2 சா உண்டு, 18 6 ஒன்று. சரி, இப்ப மீதமுள்ளவர்களில் 5 பேர் நடைமுறை சோதனையில் சித்தி அடைந்தனர். மொத்த தொகையினர் பின்னமாக தருக. சரியா பிள்ளைகள்? சரி, அப்ப நாங்கள் இப்ப ஒன்றும் கதைக்க வேணாம். இவ கேட்கிற மாதிரியே இதுக்கு போய் கொண்டிருப்போம். மீதமுள்ளவர்களில் 5 பேர் நடைமுறை சோதனையில் சித்தி அடைந்தனர். அது என்ன நடைமுறை சோதனை? நடைமுறை சோதனை என்ன? பிராக்டிகல் எக்ஸாம், அப்படிதானே? நடைமுறை சோதனை என்ன பிள்ளைகள்? நடைமுறை சோதனை என்ன? பிராக்டிகல் ட்ரையல் என்று சொல்லுவாங்க. சரி, அப்ப இதுல வாகனத்தை ஓட்டி காட்டுறதா? ரைட். சரி, மிச்சாக்கள் எத்தனை பேர் பிள்ளைகள்? 6 ஒன்று போனா 6 5. 6 5. சரியா? இதுல எவ்வளவு கொடுத்திருக்கு பிள்ளைகள்? 5 4 பேர் இதுல சித்தி அடையல். 4 5. இதையும் பட்டுவோம். இதை 2ஆல சுருக்கிறோம், இதை 3ஆல சுருக்குவோம். அப்ப 2 3. அப்ப 3 2 பேர் நடைமுறை சோதனையில சித்தி அடைஞ்சவை. சரியா? ரைட். நடைமுறை சோதனையில் 20 பேர் சித்தி அடையவில்லை. அப்ப 3 2 சித்தி அடையவில்லை. எத்தனை பங்கு சித்தி அடைஞ்சது பிள்ளைகள்? 1 பங்கு சித்தி அடைஞ்சிருக்காங்க. எவ்வளவு?
மூன்றில் ஒரு பங்கு. எத்தனை பங்கு பிள்ளைகள் சித்தி அடைஞ்சிருக்கு? மூன்றில் 2. மூன்றில் 2. ஒருக்கா கையெழுத்துங்க பிள்ளைகள். ஒரு ஆள் அந்த ரைஸ் ஹேண்ட் பட்டன் அமர்த்துங்க. ரைஸ் ஹேண்ட் பட்டன் அந்த கிளிக் பண்ணுங்க ஒருக்கா. ரைட். இப்ப இதுல என்னென்றால் ரைட், இது சரிதானே? இது 6ல் 3ல் 2 என்றது சரிதானே? இது நடைமுறை சோதனை, அதாவது பிராக்டிக்கல் சித்தி அடைஞ்சாக்கள் 6ல் 3ல் 2. அப்ப இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் பாருங்க, எங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கின இதுல ஃபெயில் பண்ணாக்கள் 6ல் 1, அவையில ஒன்றும் செய்யலாது. அப்ப ஃபெயில் பண்ணாத எலிஜிபிளான ஆக்கள் எத்தனை பங்கு பிள்ளைகள்? எலிஜிபிளான ஆக்கள் 6ல் 5. 6ல் 5. 6ல் 5ல பிள்ளைகள் இதையும் 6ல போடுவோமா? பகுதி என்ன? இது 6ல் 4. ஏன் 6ல் 4 என்று போடுறான்னு விளங்குதா? 3ன் 2 மடங்கு 6, 2ன் 2 மடங்கு 4. சரி, இப்ப கழிச்சா எவ்வளவு? 6ல் 1. அப்ப இந்த 6ல் ஒரு பங்கு தான் எவ்வளவு? 6ல் ஒரு பங்கு தான் என்ன? 20. 6ல் ஒரு பங்கு தான் 20 என்றால் பிள்ளைகள் இனி என்ன சொல்லணும்? அடுத்த சொல்லுங்க. கேட்ட கேள்வி என்ன பிள்ளைகள்? 6ன் மேல் 6 பங்கு. 6ல் மேல் 6 பங்கு. அது விளங்குதா பிள்ளைகள்? சரி, 6ன் மேல் 6 பங்கு எவ்வளவு? 120. 120 பேர். அப்ப 6ல் 6 பங்கு எவ்வளவு? 120 பேர். ரைட். அப்ப 6ல் 6 பங்கு 120 பேர். அப்ப இப்ப பிள்ளைகள் நான் இப்ப உங்களை கேட்கிறேன், அடுத்த கேள்வி கேட்கிறேன், வாகன அனுமதி பத்திரத்தை பெற முடியாதவர்கள் எத்தனை பேர்? சொல்லுங்க பாபம். வாகன அனுமதி பத்திரத்தை பெற முடியாதவர்கள் எத்தனை பேர்? யார் பெற முடியாதவர்கள்? பிள்ளைகள் இதுல பெற முடியவன் நடைமுறை சோதனையில் சித்தியடைந்த 20 பேர் சித்தியடையவில்லை என்றால் மொத்தம் 20 பேர் இல்ல, நடைமுறை சோதனையில் 20 பேர் சித்தியடையவில்லை. சரியா? ஓகே. அப்ப வாகன பத்திரத்தை பெற முடியாதவர்கள் எத்தனை பேர் என்றா என்னன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். யாரா சொல்லுங்க பிள்ளைகள். இப்ப விடியல இருப்பியல்லானே 20 பேர் மட்டுமா பிள்ளைகள்? இப்ப முதல் எக்ஸாம் எந்த எக்ஸாம்? ரிட்டன் எக்ஸாம். அடுத்தது மெடிக்கல். அடுத்தது ட்ரையல். இப்ப மெடிக்கல்ல ஃபெயில் ஆயினது, ட்ரையல்ல ஃபெயில் ஆனது எல்லாம் இருக்குல்ல, அது எவ்வளவு? மெடிக்கல்ல ஃபெயில் ஆனது, ட்ரையல்ல ஃபெயில் ஆனது எல்லாம் எத்தனை? 40 பேர். ரைட். ஓகே, வெரி குட். அப்ப ஏற்கனவே 6ல் ஒரு பகுதி பிள்ளைகள் 2ம் ஃபெயில் ஆனது இருக்குல்ல. இங்க பாருங்க, இது 6ல் 1 ஃபெயில் ஆனது இருக்கு. இங்க 20 பேர் ஃபெயில் ஆனவையில் இருக்கு. இங்க 6ல் ஒரு பகுதி எவ்வளவு வேண்டு தந்திருக்கு? 20 ஆண்டு. நான் சொல்றது விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இதுல ஒரு 20 பேர் ஃபெயில் ஆயிருப்பின. இது எழுத்து பரீட்சையிலையும் மருத்துவ பரிசோதனையிலையும் 20 பேர். இங்க நடைமுறை சோதனையில 20 பேர் ஃபெயில் ஆயிருக்கின. மொத்தமா 20 சக 20 எவ்வளவு பிள்ளைகள்? 40 பேர். சரி, இதுன்ற ஸ்கீமின் படி ஆன்சரை போட்டு வர்றேன். ஸ்கீமின் படி ஆன்சர் முதலாவதுக்கு 2 புள்ளி, முதலாவதுக்கு 2, ரெண்டாவதுக்கு 2, இதுக்கு 3, இந்த 120 கண்டுபிடிச்சமே அதுக்கு 3 பிள்ளைகள். கடைசிக்கு 3 மார்க்ஸ் தான் போட்டிருக்கேன். கடைசிக்கு 3 மார்க்ஸ். எங்க திருத்துங்க பாபம். பிள்ளைகள் முதலாவதுக்கு 2 புள்ளி, ரெண்டாவதுக்கு 2 புள்ளி, மூன்றாவதுக்கு 3, நாலாவதுக்கு 3.
சார் ஓம் ரெண்டாவதுக்கு 9 மேல் 6 போட்டா பரவாயில்லையா? 9 மேல் 6 போட்டாலும் சரி. 9 6 போட்டாலும் சரி பிள்ளைகள். ரைட். ஓகே பிள்ளைகள். ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம். பிள்ளைகள் ரெண்டாவது கணக்கு பாருங்க. திரு சம்பத் ரூபாய் 75,000 ஒரு குறிப்பிட்ட பணமாக பெற்று 3 வருடங்களில் 93,000 செலுத்தி கடலிலிருந்து விடுபடுவார். சரி, இவர் எவ்வளவு செலுத்தினவர்? 93,000. எவ்வளவு வாங்கினவர்? 75,000. அப்ப மேலதிகமா கொடுத்தது என்னவா கொடுத்தவர் பிள்ளைகள்? வட்டியா கொடுத்தவர். அப்ப அவர் செலுத்தின வட்டி எவ்வளவு காக்க என்ன செய்யணும்? 93,000 75,000 கழிக்கணும். என்ன விட வருது பிள்ளைகள்? 18,000. அப்ப ரூபாய் 18,000 பிள்ளைகள் அலகுகளை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு வருடத்துக்கான வட்டி எவ்வளவு பிள்ளைகள்? 6,000. இதுல பாருங்க பிள்ளைகள், ஒரு குறிப்பிட்ட கடனாக பெற்ற வருடங்களில் பெற்று 3 வருடங்களில் 18,000. அப்ப 3 வருடங்களில் 18,000 என்ன பிள்ளைகள்? 3 வருடங்களில் 18,000. அப்ப ஒரு வருஷத்துல என்ன செய்யணும்? அந்த 18,000 என்ன செய்யணும் சொல்லுங்க? பிரிக்கணும். பிரிக்கும். 3 பிரிச்சா எவ்வளவு? 6,000. 6,000 ரூபாய். சரி, வங்கியால் வசூலிக்கப்படும் ஆண்டு எளிய வட்டி வீதம் யாது? என்ன எளிய வட்டி வீதம்? அந்த 18,000 மேல் 6,000 தர 100 போட்டு பெருக்கணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் வே சொல்லி தரேன். எப்பவும் அந்த மெதட்ட மாத்தாங்க. எப்பவும் இப்ப 6,000 ரூபாய்க்கு 10% வட்டி என்றா 6,000 தர 100க்கு 10 தானே. அவ விட என்ன வரும் உங்களுக்கு? என்ன வரும்? 600 வரும். ஒரு 10% வேற ஒரு கணக்கா 6,000க்கு 10% வட்டி என்றால் 6,000 தர 100க்கு 10 எவ்வளவு? 600. இந்த ஃபார்மேட்டை எப்ப மாத்தக்கூடாது. இப்படி இந்த ஃபார்மேட்டை மாத்தாம செய்தீங்களா பிள்ளைகள் ஈஸியா செய்திருக்கீங்க. இப்ப வேறங்க எப்படி நான் செய்யறேன்? எங்களுக்கு வட்டி வீதம் தெரியாது, அதை எக்ஸ்டெண்ட் வைக்கிறோம். வட்டி வீதம் தெரியாது, எக்ஸ்டெண்ட் வைக்கிறோம். இதே ஃபார்மேட். அப்ப எவ்வளவு காசு? 75,000 ரூபாய். 100க்கு எத்தனை வீதம்? எக்ஸ். வட்டி எவ்வளவு? 6,000. சரி, இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, இதுல என்ன போட்டு நான்? இதுல கடன் தொகை. இதுல என்ன போட்டு நான்? வீதம். போடைகள் இங்க வாரது என்ன? வட்டி. அப்ப இந்த ஃபார்மேட்டை மாத்தாம இருந்து இது முதல் அந்த கடன் தொகை தெரியாடி கடன் தொகைக்கு எக்ஸ போடும். சரியா? அப்ப இப்படி போட்டு செய்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா செய்து விடலாம். அதை கீழே தரகளா போடுறது, அதை கீழே போடுறது, இதுகளெல்லாம் பிரச்சனை வராது. இந்தாங்க ஒரு 2 சைவரம் 2 சைவரம் பிள்ளைகள். ஏன் நான் 6,000 போட்டுனான்? ஏன் நான் 6,000 போட்டுனான்? ஒரு வருஷ வட்டி. சரி, அப்ப எக்ஸாமன் 6,750. சைவரம் சைவரம் பெட்டுங்க. 15ஆல சுருக்கினா 15, 15 40. 40 5ஆல சுருக்கினா எவ்வளவு பிள்ளைகள்? 8. அடுத்தது 4% வரி சதவீதத்தில் நபர் ஒருவர் தண்ணீர் வரி கட்டணம் செலுத்தும் தொகை ரூபாய் எவ்வளவு பிள்ளைகள்? எவ்வளவு ஆசு? 104. வெளியே வாசிங்க. பிள்ளைகள் இருக்கா? வெளியே வாசிங்க பிள்ளைகள். வரி சதவீதத்தின் கீழ் ஒரு நபர் தண்ணீர் வரி கட்டணம் செலுத்தும் தொகை 104 ஆகும். ரூபாய் 104. அதை விட வேற ஏதாவது இருக்கா? ஆரம்ப தொகை. அதை விட வேற ஒரு தரவு தர இல்லையா? இல்ல
பிள்ளைகள் ஒருக்கா ரைஸ் ஹேண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது என்னென்றால் பிள்ளைகள் 4 வீத வரி சதவீதத்தின் கீழ் ஒரு நபர் தண்ணீர் வரி கட்டணம் செலுத்தும் தொகை ரூபாய் 104. அவர் 104 ரூபாய் பே பண்ணியிருக்கிறார். என்னவா தண்ணீர் வரி கட்டணமா பே பண்ணியிருக்கிறார். வரி கட்டணமா தான் 104 ரூபாய் பே பண்ணியிருக்கிறார். இல்லைங்களா? ஒருவர் 4 வீத வரி சதவீதத்தின் கீழ் நபர் ஒருவர் தண்ணீர் வரி கட்டணம் செலுத்தும் தொகை 104 ரூபாய். அவர் மொத்தமா செலுத்தினது 104 ரூபாவோ இல்ல, தண்ணீர் வரி பணம் தான் என்ன 104 ரூபாய். இப்ப நாங்க பிள்ளைகள் உண்மையான ஆரம்ப தொகையை எவ்வளவு எடுத்தாதான் ஒரு எக்ஸ்டெண்ட் வெப் ஆரம்ப தொகையை எக்ஸ்டெண்ட் வெப் ஆரம்ப தொகையை எக்ஸ்டெண்ட் அப்படில் இந்த எக்ஸுக்கு 100க்கு எத்தனை சதவீதம் 104 ரூபாய்? 4%. അതിന്റെ 4% 104 രൂപ. അത് വിളങ്ങുതാ? இது சரியா பிள்ளைகள்? இதான் ஒரு தொகைக்கு 4 வீத தண்ணீர் வரிதான் எவ்வளவு 104 ரூபா. சரியா? ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க இந்த எக்ஸ் எவ்வளவு? என்ன செய்யணும் பிள்ளைகள்? 104 100ஆல பெருக்கி 4ஆல பிரிக்கணும். அப்ப 4ஆல பிரிச்சால் இத சுருக்குறது சுகம் பிள்ளைகள். இங்க பாருங்க 4 2 8 24க்கு 4 3 4 24. சார் 2600 ரூபாய். அப்ப 26 தர 100 எவ்வளவு? 2600 ரூபாய். சரியா? அப்ப ஆரம்ப தொகை எவ்வளவு பிள்ளைகள்? 2600 ரூபாய். ரைட். தண்ணீர் கட்டணத்தின் மொத்த தொகை யாது? சரியா? இப்ப பிள்ளைகள் அவர் 2600 ரூபாய் பில் வந்தது, தண்ணீர் பில் 2600 ரூபாய் வந்தது. இப்ப இவர் எவ்வளவு செலுத்தினவர்? 104 ரூபாய் வரி. அப்ப 104 ரூபாய் வரியை சேர்த்து எவ்வளவு செலுத்துவார்? 2600 ரூபாய் சக 104 விட என்ன? 2704 ரூபாய். 2704 விளங்கிச்சா பிள்ளைகள்? சரி, அடுத்தது போமா. இவ்வளவு பிள்ளைகள் மார்க்ஸ் சொல்லல, மார்க்ஸ் சொல்றேன் பாருங்க. இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 2 புள்ளி, இந்த 6000 காண்றதுக்கு 2 புள்ளி, அடுத்தது 8 வீதம் காண்றதுக்கு 2 புள்ளி தான். இந்த 2200 ரூபாய் காண்றதுக்கு 2 புள்ளி, இதுக்கு 2 புள்ளி. அப்ப எல்லாத்துக்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். ரைட். சரியா பிள்ளைகள்? ரைட். மார்க்ஸ போட்டியலாம். அடுத்தது போமா. சார். ரைட். ரைட். இப்ப அடுத்தது இனி 3வது கேள்வி பாருங்க. இது மாம்பழ கணக்கு. என்ன சொல்றான் மாம்பழம்? ரைட். ஒரு குறிப்பிட்ட பள்ளி தோட்டத்தின் ஒரு மாமரத்தில் பழுத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை விட மாங்காய்களின் 14 அதிகமாகும். மரத்தில் உள்ள மாங்காய்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என கொள்க. பழுத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை எக்ஸின் சார்பில் தருக. சரியா? ஒரு குறிப்பிட்ட பள்ளி தோட்டத்தில் ஒரு மாமரத்தில் பழுத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை விட மாங்காய்களின் எண்ணிக்கை 17 அதிகமாகும். மாமரத்தில் உள்ள மாங்காய்களின் எண்ணிக்கை எக்ஸ் என கொள்க.
பிள்ளைகள் யாரோ காய்க்கிறது கேட்குது. ஆட்ட மைக்ரோஃபோன் ஒன் பண்ணி இருக்கா பாருங்க. ஆறு ஆள்கிட்ட இருந்து சத்தம் இருந்துட்டு இருக்கா பாருங்க பிள்ளைகள். அந்த பிள்ளைய எக்ஸாம் பேப்பர் திருத்த சொன்னா பிள்ளை பேரண்ட்ஸோட காய்ச்சி கொண்டிருக்கிறான். ரைட், சரி. அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல மாமரத்தில் உள்ள மாங்காய் எக்ஸ் என்றால் மாம்பழம் மாங்காயையும் விட என்ன என்ன பிள்ளைகள் 17 குறைவில்லை. பிள்ளைகள் பழுத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை விட மாங்காய்களின் எண்ணிக்கை 17 அதிகம். அப்ப பழுத்த மாம்பழங்கள் மாங்காயையும் விட என்ன பிள்ளைகள் 17 குறைவு. அது விளங்கிட்டுதான் பிள்ளைகள்? காய் கூடவா பழம் கூடவா? காய் கூட. அப்ப இங்க மாங்காய்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என்று தந்துட்டு பழம் எண்ணிக்கை கேட்க நாங்கள் என்ன குறைச்சுதானே போடணும். எவ்வளவு? எக்ஸ் ஆய 17. மரத்தில் மொத்தம் மாங்காய்களின் எண்ணிக்கை 63 ஆக இருந்தால் எக்ஸ் சார்பான சமன்பாட்டை உருவாக்குவோம். அப்ப மாங்காயும் மாம்பழமும் சேர்த்து 63. அப்ப மரத்தில் மொத்த மாங்காய் சரிதானே, மாங்காயும் மாம்பழமும் இருக்கு. எக்ஸ் ஆக எவ்வளவு பிள்ளைகள்? எக்ஸ் ஆய 17 தான் எவ்வளவு? 63. அப்ப 2x சமன் 17 அங்கால போய் கழிச்சால் எவ்வளவு வருது பிள்ளைகள்? அங்கால போனா கூட்டுப்படும் 80. அப்ப எக்ஸ் சமன் எவ்வளவு? 40. இதுதானே பிள்ளைகள்? சரி, மரத்தில் பழுத்த மாங்காய், மரத்தில் பழுத்தது எவ்வளவு? எக்ஸ் என்றது மாங்காய் இல்ல, எக்ஸ் மாங்காய் என்றா மாம்பழம். மாம்பழம் மாம்பழம் எவ்வளவு? எக்ஸ் ஆய 17. 40 ஆய 17 எவ்வளவு பிள்ளைகள்? 23. சரியா? ரைட், சரியா பிள்ளைகள்? இப்ப மாங்காய் எக்ஸ், மாங்காய் 17 மாம்பழத்தையும் விட கூட. அப்ப மாம்பழம் எவ்வளவுண்டா எக்ஸ் ஆய 17. மாங்காயும் மாம்பழமும் சேர்த்து 63. அப்ப இதுல இருந்து சமன்பாடை உருவாக்கி தீர்த்தா எக்ஸ் சமன் 40. கடைசி கேள்வி பழம் எவ்வளவு என்றால் 40 ஆய 17 23. சரியா? சமன்பாடு தீக்கட்டா எக்ஸ் வர்க்கம் சாய 9x சாய 22 சமன் சாய்வம். இப்ப 22 என்ன எல்லாரும் இடப்பக்கம் கொண்டுட்டீங்க. சரி, இப்ப நீங்கள் ஒரு சமன்பாட்டை தீர்க்கிறதுக்கு முதல் காரணி ஆக்குங்க. சய 22 இரு எண்களின் பெருக்கமா எழுதுங்க. சய 22 எழுதினால் 11 2 22 புள்ளி 11 22. ரைட். இப்ப சய 9 இருக்கிறபடியால் இதுக்கு சக இதுக்கு சய. இப்ப பிள்ளைகள் எப்படி எழுதலாம்டா எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 11x சக 22 சமன் சைவம். முதல் 2 கோவையிலையும் முதல் 2 உறுப்பிலையும் எக்ஸ பொதுவாடத்தா எக்ஸ் ஆக 2. அடுத்த 2லையும் சய 11 பொதுவாடத்தா எக்ஸ் ஆக 2. இப்ப பிள்ளைகள் எக்ஸ் ஆக 2 பொதுவாடுத்தால் எக்ஸ் ஆய 11. அப்ப எக்ஸ் ஆக 2 சமன் சைவர் பிள்ளைகள் அல்லது எக்ஸ் ஆய 11 சமன் சைவர். இதுக்கான விடிய கடைசியில போடுறோம். எக்ஸ் சமன் சய 2 அல்லது எக்ஸ் சமன் எவ்வளவு? 11. இதுதான் இதுண்ட விடியா இருக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப இதுண்ட விடை என்னவா இருக்கும்? எக்ஸ் ஆக 2 சமன் சைவர், எக்ஸ் ஆய 11 சமன் சைவர். அப்ப எக்ஸ் சமன் சய 2 அல்லது எக்ஸ் சமன் 11. சரியா பிள்ளைகள்? இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஓ சார். மார்க்ஸ் இல்ல சார். மார்க்ஸை பாருங்க பிள்ளைகள். இதுக்கு ஒரு மார்க்ஸ் பிள்ளைகள், இது சமன்பாடுக்கு ஒரு மார்க்ஸ், 2x என்று கூட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ், 40 என்று எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ், எக்ஸை இதுக்கு ஒரு மார்க்ஸ். அப்ப மிச்சம் எத்தனை மார்க்ஸ் போடுது பிள்ளைகள்? 2 4 5. மிச்சம் 5 மார்க்ஸ் இதுக்கு தான். 1 2 3 4 5 மார்க்ஸ் அதுக்கு போனால் மிச்சம் 5 மார்க்ஸும் இங்க. அப்ப நாங்கள் இப்படி சொல்லலாம், காரணிப்படுத்தி எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ், இப்படி இப்படி எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ், ஃபைனலா அப்படி எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ். காரணி பிழைச்சுன்னா எல்லாம் பிழைச்சு.
காரணி மட்டும் எழுதுனா 2 மார்க்ஸா? ஓ காரணி மட்டும் எழுதினா 2 மார்க்ஸ். சார் காரணம் பொறுத்தவரைக்கும் எத்தனை மார்க்ஸ்? 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ். சார் திருப்பி ஒருக்கா சொல்லுங்களேன். இத மார்க்ஸையா கேள்வியா? மார்க்ஸ் சார். இதுல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அது விளங்குதானே? இங்க மேல எக்ஸையா 17க்கு 1 மார்க்ஸ், அந்த சமன்பாடு எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், சமன்பாடை தீர்க்கிறதுக்கு 2 மார்க்ஸ் வரும் பிள்ளைகள். சமன்பாடு பிள்ளைகள் அம்மா வரட்டும், நீங்க இப்ப இங்க பாருங்க தீர்த்து 2 இது கொண்டு, அப்ப மொத்தமா 1 2 3 3 3 4 3 5 வந்துச்சு. இங்க காரணிப்படுத்துறதுக்கு இங்க பாருங்க பிள்ளைகள், காரணிப்படுத்தி எக்ஸா 2 எக்ஸா 1 சமன் 0 போடுறதுக்கு 2 மார்க்ஸ். இப்ப எக்ஸா 2 சமன் 0 எக்ஸா 1 சமன் 0 இப்படி எழுதுறதுக்கு 2 மார்க்ஸ். இப்ப விட எக்ஸ் சமன் 2 அல்லது எக்ஸ் சமன் 11 எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ். மொத்தமா 5 மார்க்ஸ். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி 4வது கேள்வி பிள்ளைகள். இது இத்தொடர் என்ன தொடர் பிள்ளைகள்? இது என்ன தொடர்? கூட்டல் தொடர். கூட்டல் தொடர். கூட்டல் வித்தியாசம். கூட்டல் விருத்தி என்று எழுதினாலும் சரி, கூட்டல் தொடர் என்று எழுதினாலும் சரி. இங்க வேறங்க 7ல இருந்து 3 கழிக்கிறேன் 4, 11ல இருந்து 7 கழிக்கிறேன் 4, 15ல இருந்து 11 கழிக்கிறேன் 4. அப்ப இந்த தொடர்ல பொது வித்தியாசம் ஜமனா இருக்கு. அப்ப பொது வித்தியாசம் ஜமனா உள்ள தொடர் என்ன? கூட்டல் தொடர் என்று எழுதலாம், இல்லாட்டி கூட்டல் விருத்தி என்று எழுதலாம். சரியா? காரணம் என்னண்டா பொது வித்தியாசம் ஜமன். சரியா? பிள்ளைகள் ஒன்றா கவனிங்க. இதுக்கு 2 மார்க்ஸ், 1 மார்க்ஸ் கூட்டல் தொடருக்கு 1 மார்க்ஸ் கொடுப்போம், பொது வித்தியாசம் ஜமன் என்று காரணம் சொல்றதுக்கு 1 மார்க்ஸ் கொடுப்போம். ரைட். இத்தொடரின் 23வது உறுப்பை காண்க. இங்க போடுறேன், 2வதுக்கான கேள்விக்கு விடையே இங்க போடுறோம் பிள்ளைகள். 23வது உறுப்பு பிள்ளைகள் என்ன சமன்பாடு? tm சமன் a சக n சை ஒரு d. அப்படியே இல்ல பிள்ளைகள்? ரைட். அப்ப a என்ன பிள்ளைகள்? 3. எத்தனையாவது உறுப்பு காணிச்சோம்னா t23. அப்ப 23 சை 1. d என்ன பிள்ளைகள்? 4. அப்ப 3 சக 22 தர 4. அப்ப 3 சக 22 தர 4 எவ்வளவு? 88. 88 3 எவ்வளவு? 91. அப்ப 2வதுக்கான கேள்விக்கான விடை என்ன? 91 சார். ரைட். 3வது கேள்வி எங்க போறோம்? tn சமன் 43 என்று தந்திருக்கு. எண்ணின்ற பெருமானம் காண சொல்லி கேட்டிருக்கு. அதாவது இத்தொடரில் 43 எத்தனையாவது உறுப்பா? என்ன அர்த்தம்? எண்ணின்ற பெருமானத்தை காண சொல்லி. அப்ப tnக்கு பதிலா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச வாய்பாடு? a சக n சை ஒரு d. இதுதான் 43. முதலாம் உறுப்பு எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள்? முதலாம் உறுப்பு 3 சக n சை ஒரு d 4 சமன் 43. இந்த 3 போய் அங்கால கழிச்சீங்கள் என்றால் n சை 1 தர 4 சமன் 40. 2 பக்கம் 4ஆல பிரித்தால் n சை 1 சமன் 10. அப்ப n சமன் எவ்வளவு? 11ஆம் உறுப்பு. அப்ப எத்தனையாம் உறுப்பு? 43 பிள்ளைகள்? 11ஆம் உறுப்பு சார். 11ஆம் உறுப்பு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட். சார் அத மறுபடியும் சொல்ல முடியுமா சார்? எத்தனையாவது? இப்ப நீங்க விளங்கப்படுத்தின கேள்விய. என்னன்னா 43 எத்தனையாம் உறுப்பு அகட் இருக்கு. 43 எத்தனையாம் உறுப்பு என்றால் tn சமன்
ஏசாக இன்சாய ஒன்றுல ஒன்று தர டியில அவ்வளவுக்கும் பதிலா டிஎனுக்கு பதிலா நாங்கள் 43 போட்டிருக்கோம். சரியா? அப்ப அதுல 43 இருக்கிறதால பிள்ளைகள் பிரதியீடு செய்து, அதாவது ஏக்கும் டிக்கும் பிரதியீடு செய்து எண்ணின்ற பெருமானத்தை காணும். அப்ப ஏசாக என்சாய ஒரு டி சமன் 43, ஏக்கு பதிலா 3, டிக்கு பதிலா 4. 3 இஞ்சால வந்தால் 43 இருந்து 3 கழிப்பட்டால் 40. அப்ப என்சாய ஒரு ஒன்று தர 4 சமன் 40 ரெண்டு பக்கம் 4ஆல பிரிக்கல என்சாய ஒன்று 10. அப்ப எண்ணின் பெருமானம் எவ்வளவு வர முடியும்? 11. தேங்க்யூ சார். அடுத்த பாருங்க, 25 உறுப்புகளையும் கூட்டுத்தொகையை காணும். சரி, அதை இதுல போடுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன சமன்பாடு போடுறது பிள்ளைகள்? அதுக்கு Sn சமன் எண்ணின் கீழ் 2 2a சக n minus 1d. டி. சரி, என்னக்கு பதிலா என்ன? 25 2 தர ஏக்கு பதிலா எவ்வளவு பிள்ளைகள்? 3. பிள்ளைகள் இருக்கா? கவனமா பாருங்க. நான் இதுல இடைவெளியில தான் அந்த விஷயத்தை முடிக்கலாம். எண்ணின் பெருமானம் 25 25ல இருந்து 1 போனா 24. 24 தர 4. அப்ப 25 2 பிள்ளைகள். இல்ல யாராவது சொல்லுங்க, 24 4 எவ்வளவு? நன்னாங்க 16 2 8 9 96. 96. இதுல ஒரு 6 இருக்கலாம். 96 மாறும் எவ்வளவு? 102. 102. இப்ப 2ஆல 102 பிரிச்சால் 51. சரி, 51 25ஆல பெருக்குங்க. 25 நம்ம தெரியுமா பிள்ளைகள்? 275 சார். 21 25 2 மிச்சம். 25 120 சாரி 25 எவ்வளவு? 125 125 2 127. எவ்வளவு பிள்ளைகள் விட? 25 51 1275 விட. சரி, மார்க்ஸ போடுவோம். அதான் முக்கியம் பிள்ளைகள். மார்க்ஸ போடுவோம். இல்ல மார்க்ஸ் எப்படி வருதுண்டா பிள்ளைகள்? அங்க முதலாவதுக்கு 2 மார்க்ஸ் அது போட்டாச்சு. அந்த 92 காண்பதுக்கு 2 மார்க்ஸ் தான் போடப்பட்டு 2 புள்ளி. என் சமன் 11 போடுறதுக்கு 3 புள்ளி. இந்த 11ஆம் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 புள்ளி. இதுக்கு 3 புள்ளி. இந்த சமன்பாட்டுக்கு நான் 1 புள்ளி போடுறேன். எல்லாமா 2 புள்ளி. அப்ப 2 மட்டும் 3 புள்ளி. யாருமா இல்லாம 10 புள்ளி வருதாண்டு? ஓ சார். ஓம் சார். சார் திருப்பி மார்க்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். பிள்ளைகள் கூட்டல் தொடர் என்று எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ், பொது வித்தியாசம் சமன் என்று எழுதுறதுக்கு 1 மார்க்ஸ். அப்ப மொத்தமா 2. சரியா? ஓகே சார். அடுத்தது இந்த 92 வாரதுக்கு 2 மார்க்ஸ். சரி சார். அடுத்தது 3ஆவதுக்கு 3 மார்க்ஸ். அடுத்தது அந்த SN காண்றதுக்கு 3 மார்க்ஸ். அதுல நான் சமன்பாட்டுக்கு 1 மார்க்ஸ் கொடுக்குறேன். யாராவது சமன்பாடு எழுதியிருந்தாலும் மார்க்ஸ் வரும். சரியா பிள்ளைகள்? இதெல்லாம் முடிஞ்சதா பிள்ளைகள்? ஓகே சார்.
ரைட். இனி எத்தனாவது கணக்கு? 5வது கணக்கு. ரைட். 5வது கணக்கு. எனக்கு ஒரு கேப் வேணும். இதுல ஒரு கேப் இருக்கு போடாக்கு. ரைட். பாருங்க பிள்ளைகள். முக்கோணி ஏபிசியில் ஏபி சமன் ஏசி ஆகும். பிஎஸ் என்ற கோடு பிசிக்கு சமாந்தரமாக வரையப்பட்டு ஏபி கம ஏசி பக்கங்களில் முறையே கியூ கம ஆர் எனும் இடங்களில் இடைவெட்டுகின்றன. பிபி கியூ சமன் எஸ்சிஆர் மேலே உள்ள தகவல்களை குறிக்க ஒரு படத்தை வரைந்து முக்கோணங்கள் பிபி கியூவும் ஆர்சிஎஸும் ஒருங்கி செய்யும் என நிறுவனம். சரியா? அப்ப முதல் முக்கோணி ஏபிசியை வரையும். அதுல ஏபியும் ஏபியும் ஏசியும் சமன். ஏபியும் ஏசியும் சமன். பிஎஸ் என்ற கோடு பிசிக்கு சமாந்தரமாக வரையப்பட்டு பக்கங்கள் ஏபி கம ஏசி முறையே ஏபி ஏசி கியூஆர் என்னும் இடங்களில் வெட்டுகிறது. இப்போ ஒரு கோடு இருக்கிறோம். இது கியூ, இதுல ஆர்ல வெட்டு சமாந்தரமா வரையப்பட்ட கோடு. ரைட். இதெல்லாம் முடிஞ்சது. அடுத்த சொல்றான் பிபிக்யூ. பிபிக்யூ சரியா பிள்ளைகள்? பிஎஸ் என்ற கோடு பிஎஸ் என்ற கோடு பிசிக்கு சமாந்தரமாக வரையப்பட்டு ஏபி கம ஏசி பக்கங்கள் முறையே கியூ கம ஆர் என்னும் இடங்களில் வெட்டுகின்றது. பிபிக்யூ இந்த கோணம். அடுத்தது எஸ்சிஆர். ஏசிஆர் இந்த கோணம். இது ரெண்டும் சமன். இப்ப இந்த பிபிக்யூ என்ற முக்கோணியும் ஆர்சிஎஸ் என்ற முக்கோணியும் ஒருங்கி செய்தென்று நிறுவட்டான். சரியா? ரைட். அப்ப பிள்ளைகள் எப்படி நிறுவலாம்? யாராவது ஐடியா வச்சிருக்கீங்களா? யாராவது ஐடியா வச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? யாராவது நிறுவினாக்கள் இருக்கா? சரி, இந்த படத்தை போட்டா பிள்ளைகள் எவ்வளவு மார்க்ஸ் போட்டிருக்கண்டால் வாரம் பிள்ளைகள் 1 minute. படத்துக்கான மார்க்ஸ் பாருங்க பிள்ளைகள். படத்துக்கு 3 மார்க்ஸ போடலாம். எவ்வளவு பிள்ளைகள்? இந்த படம் நீங்க போட்டிருந்தா உங்களுக்கு 3 மார்க்ஸ போடலாம். சரியா? ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல கோணங்கள் வந்து எந்த கோணங்கள் சமனா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச கோணங்கள். சார் பிபிக்யூ சமன் ஓ, அது தந்த தரவு. இந்த பர்பிளால குறிக்கிறேன்னா இது மட்டும்தான் தந்த தரவு. சரி, வேற என்ன தரவு தந்திருக்கு? இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன் தந்திருக்கு. இந்த 2 பக்கமும் சமன் தந்திருக்கு. இப்ப நான் சும்மா கேட்கிறேன், இது எக்ஸ் ஆயிருந்தா இது எவ்வளவு? எக்ஸ். காரணம் சமபக்க எதிர்கோணம். எதிரான கோணங்கள் சமன். சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இது எக்ஸ் ஆயிருந்தால் இது எவ்வளவு? 180 sin x. படிவா ஜோதி சொல்லுங்க. x x x. என்ன காரணம்? ஒத்த கோணங்கள் சமன். ஒத்த கோணங்கள் சமன். இது
எக்ஸ். அது விளங்கிட்டுதா? ரைட். ஓ சார். இப்ப இது எக்ஸ் என்றால் இந்தலாம் எவ்வளவு பிள்ளைகள்? எக்ஸ். இந்தலாம் எவ்வளவு? எக்ஸ். எக்ஸ். சார் சார் அதை நாங்க நேரடியாவே ஒன்று கோணங்கள் சமன்ல போடலாம் தானே? ஓகே ஓகே ஓகே. ஒன்று விட்ட கோணம். சரியா? ரைட். ஆனா எனக்கு இந்த எக்ஸ் தேவை. இப்ப பாருங்க, இதுல இந்த முக்கோணியில இந்த ரெண்டு பக்கங்களும் சமனா? அதாவது AQ சமன் AR. இதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். ஏன்? இந்த ரெண்டு கோணங்களும் சமன் என்றால், இந்த ரெண்டு கோணங்களும் சமன் என்றால் சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் என்ன? சமன். சமன். ஆனால் ஏபி சமன் என்னன்னு தந்திருக்கு? ஏசி என்று தரப்பட்டிருக்கு. ஏபி சமன் ஏசி என்று தரப்பட்டிருக்கு. இது தரவு. நாங்கள் AQ சமன் AR என்று காட்டப்பட்டிருக்கு. இதை முதலாம் சமன்பாடு வைக்கிறேன், இதை இரண்டாம் சமன்பாடு வைக்கிறேன். முதலாம் சமன்பாடுல இருந்து இரண்டாம் சமன்பாடை கழிக்க போறோம். அதாவது ஏபியில இருந்து AQ கழிக்கிறது, இங்கே ஏசியில இருந்து AR கழிக்கிறதும் சமன். இங்க ஏபியில இருந்து AQ கழிச்ச நீங்கள் என்ன வந்தது விட? ஏபியில இருந்து AQ கழிக்கல, ஏபியில இருந்து AQ ஏபி மொத்தம் BQ. அதே மாதிரி ஏசியில இருந்து AR கழிச்சால், CR வந்து. அப்ப பிள்ளைகள் இந்த ரெண்டு கோடுகளும் சமன், BQவும் CRவும் சமன். இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஆகவே முக்கோணிகள் என்ன செய்யும்? ஒருங்கி செய்யும். அப்ப ஒரு கோணம், அடுத்த கோணம், அடுத்த பக்கம், ஆகவே ஒருங்கி செய்யும். அப்ப மார்க்ஸ் எப்படி போட போற மாட்டாங்க? படத்துக்கு 3 மார்க்ஸ் போட்டாச்சு, மிச்சம் 7 மார்க்ஸ் இருக்கு. இந்த AQ சமன் AR என்று காட்டுறதுக்கு, அதாவது இந்த ரெண்டு கோணமும் சமன் என்று காட்டி AC சமன் AR என்று காட்டுறதுக்கு 3 மார்க்ஸ். அதெல்லாம் நாங்க முக்கியம். வேற மெத்தட்ல யாராவது ஒரு விஷயம் பண்ணீங்களா பிள்ளைகள்? வேற மெத்தட் ஏதாவது பாவிச்சிருக்கீங்களா? ரைட். அப்ப இதுல என்ன பிள்ளைகள்? இந்த கோணம் சமன் எடுத்து முதல் இந்த ரெண்டு கோணமும் சமன் எடுப்பியல். இந்த ரெண்டு கோணம் சமன் எடுத்து சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள சமனான கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கம் சமன் போட்டு AQ சமன் AR போடுறதுக்கு 3 மார்க். சரியா? அதுக்கு பிறகு இந்த BQ சமன் CR என்று காட்டுறதுக்கு 2 புள்ளி. அப்ப மொத்தமா எத்தனை புள்ளி போட்டது புள்ளி? 8 புள்ளி போட்டு. மிச்சம் ஒருங்கி செய்த நிறுவுறதுக்கு 2 புள்ளி. இவ்வளவு முக்கியமான சில தரவுகளை கண்டுபிடிச்சாதான் பிள்ளைகள் ஒருங்கி செய்த நிறுவலாம். திருத்திக் கொள்ளுங்க. சார் சொல்லுங்க. நான் வந்து கோணம் என்ற நிபந்தனையில ஒருங்கி செய்யாது பிள்ளைகள். அப்படி ஒரு நிபந்தனையே இல்லை. ரைட். வேற சரியா திருத்திட்டீங்களா பிள்ளைகள்? கடைசி கணக்கு. ரைட். ஆறாவது கணக்க பாப்போம். ரைட். செய்முறை போட்டியொன்றில் பங்கேற்ற சுமார் 30 மாணவர்களில் தாவல்களை கீழே தரப்பட்டுள்ளன. செய்முறை போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள்
போட்டியில் பங்கேற்ற ஆண் மாணவர்கள், போட்டியில் வென்ற மாணவர்கள். பி. சரியா? மேற்குறித்த போட்டியில் 15 ஆண் மாணவர்கள் பங்கேற்றனர். சரி, அந்த 15 எங்கொண்டே காட்டுறது? 30 மாணவரை கொண்டு வந்து இங்க போடுவோம். 15 கொண்டு வந்து பாய்ஸுக்கு நேரா போடுவோம். இவ்வளவு பாய்ஸ். அவர்களில் 7 பேர் போட்டியில் வெற்றி பெற்றனர். இப்ப போட்டியில் சாரி நான் மாறி சொல்றேன். என்ன? ஓ சார் 30 தான் பேர் சார் பி ஏதான் ஆண் மாணவர்கள். பாய்ஸ் பி ன்னு எடுத்துட்டு ரைட். பிள்ளைகள் அகிலத்தோட 30 போட்டியில் பங்கேற்ற ஆண் மாணவர்கள்லாம் ஏ. அப்ப அந்த 15 ஆண் மாணவர்களை இங்கதான் காட்டும். சரியா? அந்த 15 ஆண் மாணவர்கள் போட்டியில பங்கு பெற்றி 7 பேர் போட்டியில் வெற்றி பெற்றனர். அப்ப இது போட்டி பி வெற்றி பெற்றது என்றால் இங்க 7 பேர் வெற்றி பெற்றனர். அப்ப 15ல 7 போனா மிச்சம் எத்தனை? 8. இதுல 13 மாணவர்கள் போட்டியில் தோற்றனர். அப்ப போட்டியில் தோற்றாக்கள் வெளியில. அப்ப 13 பேர் போட்டியில் தோற்றனர் என்றா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்துதான் பிள்ளைகள் 13 பேர் தோற்றிருக்கிறேன். அது விளங்குதா பிள்ளைகள்? 13 மாணவர்கள் போட்டியில் தோற்றனர் என்றால் பி டேஸ். இப்ப பி தான் என்ன? போட்டியில வென்ற மாணவர்கள். அப்ப தோற்ற மாணவர்கள் பிக்கு வெளியில இருக்கிறது. அப்ப பிக்கு வெளியில இருக்கிறது என்ன? 8 8 5 13. ஏன் 5 போடுறான்? பிக்கு வெளியில இருக்கிறது மொத்தமா 13 தந்திருக்கு. அப்ப 5 போடும். இப்ப மொத்தமா எத்தனை வருது? 15 5 20. அப்ப 10 பேர் என்ன? போட்டியில் வெற்றி பெற்ற பெண்கள். போட்டியில் வெற்றி பெற்ற பெண்கள் 10 பேர். சரி, இப்ப மேல் தரப்பட்ட தரவை வெண்ணுரையில் குறித்து காட்டுக. அதை முடிஞ்சது. போட்டியில் எத்தனை பெண்கள் வெற்றி பெற்றனர்? ஆண்கள் தவிர இருக்கிறார்கள் பெண்கள். வென்ற பெண்கள் 10 பேர். போட்டியில் தோல்வி அடைந்த ஆண் மாணவர்களை குறிக்கும் பகுதியை நிலத்தி தொடை குறிப்பீட்டில் எழுதுக. பிள்ளைகள் போட்டியில் தோல்வி அடைந்த ஆண் மாணவர்கள். இதுதான் போட்டியில் தோல்வி அடைந்த ஆண் மாணவர்கள். இது ஏ இடவட்டு பி டேஸா இருக்கு. தொடை குறிப்பீட்டில் காட்டைகள் என்ன? ஏ இடவட்டு பி டேஸா இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். நிலத்தி காட்டணுமா? நிலத்தி காட்டணும். சரி. போட்டியில் தோல்வியடைந்த ஆண் மாணவர்களை குறிக்கும் பகுதியை தொடை குறிப்பீட்டில் எழுதுக. நிலட்ட தேவையில்லையா பிள்ளைகள்? நிலட்ட தேவையில்லை. ஓகே சார். இப்ப மார்க்ஸ் தான். இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ் போட்டால் மிச்சம் எல்லாத்துக்கும் தானே இப்ப பிள்ளைகள் மார்க்ஸ் போகுது. அப்ப இதுல எத்தனை நடக்கு? அப்ப சரி, மிச்சம் 6 மார்க்ஸ் இதுக்கு போட்டுருவோம். இவ்வளவுதானே கேள்வி? அங்கால கேள்வி இருக்கா? இல்ல சார். இவ்வளவுதோட முடியுது இல்ல? அதோட முடிஞ்சு. சரி, அப்ப வெண் வரைபடத்துக்கு 6 மார்க்ஸ் சுழியா வருது உங்களுக்கு. நல்ல மார்க்ஸ். அப்படிதான் கிடையாது. சரி, இப்ப ஒவ்வொரு தரம் உங்களோட மார்க்ஸ உங்களோட டீச்சர்ஸ்க்கு அனுப்பி விடுவீங்க. அப்படித்தானே? பிள்ளைகள் ரைட். எங்கட மானிட்டர் யார்? ஒருக்கா ரைஸ் ஹேண்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பிள்ளைகள் ரைஸ் ஹேண்ட் பட்டனை